ஷாலோம் பிரைஸ் லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்கவுண்டருங்க. அதாவது எதிர்பாராத ஒரு சந்திப்பு. அன்னைக்கு நம்ம இந்த வேதாந்தத்துல யார் இந்த என்கவுண்டர் அட்டன் பண்ணா நம்ம பார்க்க போறோங்க. அவர் தாங்க சவுல் எனப்பட்ட பவுல். ஆமென், அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல சவுல் என்பவன் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தாருங்க. சபைகளை துன்புறுத்துறதும் கிறிஸ்தவர்களை அழிக்க நினைக்கிறதும் இவர் நோக்கமா இருந்ததுங்க. விசேஷித்த விதமாக புதிய ஏற்பாட்டுல ஸ்தேவானுடைய ரத்த சாட்சியை கொள்வதற்கு இந்த சவுல் என்பவன் ஒரு முக்கிய காரணமா இருந்தாருங்க. இவர் ஒரு நாள் இன்னும் பல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தணும்ட்டு தமஸ்கு வழியா போனாருங்க. திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்ததுங்க. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு சந்திப்பு, யாரையோ ஒருத்தர் சந்திக்கிறானுங்க. அந்த சவுல் திடீர்னு அந்த வெளிச்சத்தை பார்த்து கேட்டாருங்க, நீங்க யாருன்னு கேட்டாருங்க. உடனே அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு குரல் வந்து, சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேனுங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டாருங்க. அந்த ஒரு சந்திப்பு சவுலை பவுலா மாற்றி விட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கமா எழும்புகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரா மாத்திட்டாருங்க. ஏன், புதிய ஏற்பாட்டுல 13 நிருபங்களை கர்த்தர் இந்த பவுலை கொண்டு தாங்க எழுதினாரு. அப்படி என்றால் இந்த விசேஷித்தமான காரியம் எப்படிங்க நடைபெற்றது? அதுதாங்க ஜீசஸோட ஒரு என்கவுண்டர். ஆமென். அந்த ஒரு சந்திப்புல அவர் தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார், மனம் மாறிட்டார், பாவத்தை உணர்ந்துட்டார், கிறிஸ்துவுக்காக பயங்கரமா எழும்பிட்டாருங்க. அந்த ஒரு சந்திப்புல ஒரு சவுலை பவுலா மாத்தின தேவன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்னங்க சொல்றாரு? நம்ம வாழ்க்கையில கூட நம்மளை விரோதிக்கிறவர்கள், இல்ல ஏதாவது நம்ம குடும்பத்துல ஒரு சில பேர் தீய பழக்கங்கள் அடிமைப்பட்டு இருக்கலாம், இல்ல ஒரு சில பேர் கிறிஸ்துவுக்கு எதிராக பயங்கரமாக பேசி கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாங்க. கர்த்தருடைய ஒரு நாள், ஒரு சந்திப்பு அவர்களை தலைகீழாக மாற்றி விடுங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய இருக்கிற நிலைமையை பார்த்து அவளுக்கு நம்மளுக்கு பயங்கர துன்புறுத்தலாங்க. இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு பிரேயர் தாங்க பண்ண போறோம். கர்த்தாவே அவர்களை சந்தியும், கர்த்தாவே அவர்களை தொடும் என்று நம்ம இந்த ஜெபத்தை செய்யும்போது கர்த்தர் தொட்டா போதுங்க, ஒரு இரவுல காரியம் மாறுதலாய முடியும். அந்த பர்சனே கர்த்தர் வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் மாற்ற முடியுங்க. இதை சொல்லும் போது உங்க மனசுல யாராவது ஒரு சில பேர் தோன்றுறாங்க, அவர்களுக்காக இன்னைக்கு நம்ம விசேஷமா ஜெபிக்கலாமா? கிறிஸ்துக்குள் எங்களை விட்டு சிறுக்க பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, யாரெல்லாம் உமக்கு விரோதமா எழும்புகிறார்களோ, யாரெல்லாம் உமக்கு விரோதமா பேசுகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு சில தீய பழங்களுக்கு விடாம அடிமைப்பட்டிருக்கார்களோ, உங்களுடைய ஒரு தொடுதல் போதும்ப்பா, உங்களுடைய ஒரு சந்திப்பு போதும் தகப்பனே. எங்க வாழ்க்கையை அது தலைகீழா மாற்றி விடும் தகப்பனே. எங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய மனுஷனாக மாற்றிவிட விசுவாசிக்கணும்ப்பா. என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு நபரை செபிக்கிறோம். அவர்களை தொடுங்க, வலைமையில கரம் தொடட்டும், அவளை மகிமைப்படுத்த ராஜா, நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் சொன்னால பிதாவே, ஆமென். கர்த்தர் மட்டும் நம்மளை என்கவுண்டர் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை என்ஜாயா மாறிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஷாலோம்.